யோகா தான் டஸ் வண்டர்ஸ் இதுக்கு. நான் ஒரு 10 யோகா போஸஸ் சொல்றேன். இதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நாளைக்கு ஒரு யோகா போஸஸும் 30லிருந்து 45 செகண்ட்ல எவ்வளோ உங்கனால பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். முதல் நாள் நீங்க பண்ணும்போது உடம்பு வளையவே வளையாது. இது 15வது நாள், 30வது நாள் நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே விட புரோகிரஷன் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். கூட்டுறது, தொடைக்கிறது, குனிஞ்சு வேலை செய்ற மாரியான வேலைகள வந்துட்டு மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, அதே மாரி நீங்க சாப்பிட்டு இருக்கிற வெள்ள அரிசிய கொஞ்சம் மாத்தி திணை, சாமை அப்படி இல்லன்னா குதிரவாளி. இந்த 3 அரிசியில ஏதாவது ஒரு அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த 3 அரிசியுமே நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு உங்களோட மூவ்மெண்ட்ஸ்ல தெரியும். கேட்கறக்கு ஒரு மாரி தான் இருக்கும். வெள்ள அரிசி இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையான்னு. சில்லுன்னு எதையுமே சாப்பிடக்கூடாது. நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்னைக்குமே வந்துட்டு கொஞ்சம் சூடான பண்டங்கள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெர்மனன்ட்டா இத எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். அப்ப சயாட்டிக்கா வந்துட்டு ஃபுல்லாவே நம்மளால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா, 10 டிப்ஸ்ல டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். ஒரு வேளை நீங்க உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்துட்டு பின்முதுகு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிலீவ் ஆயி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம வெர்டிப்ரா இருக்குல்ல L4, L5, S1, S2, S3 நம்மளோட பின்முதுகுல கீழ இருக்கிற 5 வெர்டிப்ராஸ்ல இருக்கிற பிரஷர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து, உள்ளேருந்து வெளிய வர நரம்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயி, அங்க ரத்த ஓட்டம் நார்மல் ஆயிடும். இதுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஒரு வேள நான் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கேன், எனக்கு இந்த பெயின் இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் பெயின் கில்லர்ஸ், அதர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பதிலா, முதல்ல வெயிட் லாஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது, நான் சொல்லப் போற எக்ஸர்சைஸ்லாம் அடுத்தடுத்த டிப்ஸ்ல சொல்லுவேன். அந்த வொர்க் அவுட்ல லைட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ முதல் டிப் வந்துட்டு, ஒரு வேள வெயிட் ஜாஸ்தியா இருந்தா அத குறைச்சிருங்க. 2வது டிப் வந்துட்டு, இந்த மாரியான விஷயங்களுக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட சயாட்டிகா விஷயங்களுக்கு யோகா தான் நல்லா கேட்கும். இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங் ஆர் ரன்னிங் ஆர் ஜாகிங் ஆர் வெயிட் லிஃப்டிங்க்குலாம் பதிலா, யோகா தான் டஸ் வண்டர்ஸ் இதுக்கு. நான் ஒரு 10 யோகா போஸஸ் சொல்றேன். இதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நாளைக்கு ஒரு யோகா போஸஸும் 30லிருந்து 45 செகண்ட்ல எவ்வளோ உங்கனால பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். எடுத்த உடனே 1 மணி நேரம் பண்ணணும்னு இல்லவே இல்ல. நான் 10 யோகா போஸ் பண்ண சொல்றேன். ஒரு யோகா போஸும் 30லிருந்து 45 செகண்ட் சொல்றேன்னா, மொத்தமா பண்ணி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வெரி வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி. என்னென்ன போஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல ஃபுல்லாவே வரும் பார்த்துக்கோங்க. சைல்டு போஸ் இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான போஸ் சைல்டு போஸ். 2வது வந்துட்டு கேட் அண்ட் கவ் போஸ். கேட் அண்ட் கவ் போஸ்லாம் எடுத்த உடனே பயங்கரமாலாம் பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லோவா பண்ணுங்க. ஏன்னா, முதல் நாள் நீங்க பண்ணும்போது உடம்பு வளையவே வளையாது. இது 15வது நாள், 30வது நாள் நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே விட புரோகிரஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் வந்துட்டு கேட் அண்ட் கவ் போஸ் பண்ணி பாருங்க. 3வது கோப்ரா போஸ். இது கொஞ்சம் வலிச்சாலும் லைட்டா பண்ணும்போது நல்லாவே கேட்கும். கோப்ரா போஸ். 4வது பிரிட்ஜ் போஸ். பிரிட்ஜ் போஸ் இப்போ உங்களுக்கு இந்த வந்துட்டு ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸோ இந்த மாரி ஒரு போஸ் வந்துட்டு பொறுமையா மூச்சு இழுத்து, மூச்சு விட்டுட்டு வித் பிரீதிங் டெக்னிக்ஸோட பண்ற மாரி பார்த்துக்கோங்க. 5வது பெல்விக் டில்ட்ஸ். பெல்விக் டில்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வொர்க் அவுட். ரொம்ப விடுக்குன்னு ஸ்பீடா பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க. பெல்விக் டில்ட்ஸ். 6வது வந்துட்டு சிங்கிள் நீ டூ செஸ்ட் ஸ்ட்ரெச். அதாவது நம்ம படுத்துட்டு ஒரு நீ மட்டும் நம்ம செஸ்ட் வரைக்கும் பொறுமையா கொண்டு வந்துட்டு, திருப்பி கால ஃபுல்லா நீட்டி வச்சுக்கணும். திருப்பி செஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கால் நீட்டி வச்சுக்கணும். இந்த சிங்கிள் நீ டூ செஸ்ட் ஸ்ட்ரெச் இது 1. 7வது வந்துட்டு டபுள் நீ டூ செஸ்ட் ஸ்ட்ரெச். 2 மூட்டையும் வந்துட்டு நம்ம செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு திருப்பி பொறுமையா போய் வைக்கணும். திருப்பி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு திரும்பி பொறுமையா இறக்கணும். ஸோ இது. 8வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி சீட்டட் கேட் அண்ட் கவ் போஸ். நீங்க வந்துட்டு கேட் அண்ட் கவ் வந்துட்டு உங்களால பண்ண முடியல, நார்மலா ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா, சீட்டட் கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாரி பண்ணிக்கோங்க. 9வது வந்துட்டு ஹீல் ஸ்லைட்ஸ். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப பேசிக்கா எனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றவங்க இந்த ஹீல் ஸ்லைட்ஸ் பண்ணலாம். 10வது வந்துட்டு ஹீல் ரேசஸ். இந்த ஹீல் ரேசஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹீல் ரேசஸ் பண்ணுங்க. இந்த 10 யோகாவும் ஸ்லோவா பண்ணுங்க. எடுத்த உடனே நிறைய பண்ணிட்டு இந்த டாக்டரோட வீடியோ பார்த்தேன், நான் யோகா பண்ணேன், எனக்கு எல்லாமே புடிச்சுக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா பண்றீங்களோ ஸ்டார்ட் வித் 30 செகண்ட்ஸ். மினிட்ஸ்ல 30 செகண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ரெச் வந்துட்டு 30 செகண்ட்ல எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. போதும், ஸ்லோவா பண்ணுங்க. 3வது டிப் வந்துட்டு என்னைக்குமே கூட்டுறது, தொடைக்கிறது, குனிஞ்சு வேலை செய்யற மாதிரியான வேலைகளை வந்துட்டு மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, சயாட்டிக்காக்கோ பின்முதுகு வலிக்கோ வந்துட்டு குனிற மாதிரி எதையுமே நீங்க பண்ணக்கூடாது. அது எல்லாமே பெயினை ஜாஸ்தி தான் பண்ணணும். பின்னாடி நிமிர்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணலாமே தவிர்த்து, முன்னாடி குனிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. இந்த பெயினை வச்சுட்டு நான் கூட்டுவேன், நான் தொடைப்பேன், நான் முன்னாடி குனிஞ்சே தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னா பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். பிரச்சனையும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போகும். 4வது வந்துட்டு ஹெவி வெயிட்ஸ் தூக்கக்கூடாது. நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா, இல்ல ஆண்களா இருந்தீங்கனாலோ, நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்குவேன், என் வீட்ல யாரையும் நான் தூக்க விட மாட்டேன்,
தண்ணி கேன் தூக்குவேன். இல்ல குக்கர தூக்கி கீழ வைப்பேன். வார்ம் வாட்டர் அதாவது சுடு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நான் தான் வந்துட்டு பாத்ரூம்ல ஊத்துவேன். இந்த மாரி எந்த ஒரு ஹெவி வெயிட்ஸும் தூக்காம பார்த்துக்கோங்க. 5வது உணவு பழக்கங்கள்ல என்னென்ன உணவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றேன். நீங்க நார்மலாவே ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். வார்ம் வாட்டர் 1 லிட்டர்ல எடுத்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல மாரி போட்டு வச்சுட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள், அதுல கொஞ்சம் இஞ்சி தட்டி உள்ள போட்டுட்டு அந்த தண்ணி எடுங்க. இல்ல எனக்கு இஞ்சி பிடிக்காதுன்னு சொல்றவங்க, ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்துட்டு உள்ள போட்டு அந்த வார்ம் வாட்டர நீங்க வந்துட்டு ரெகுலரா குடிக்கும்போது, பெயினும் கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்கு, பின்முதுகுல வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் அதுவுமே நல்லா சப்சைட் ஆகும். இது ஒரு உணவு. அப்புறம் நான் நார்மலாவே சொல்லுவேன். நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னா, நல்லெண்ணெய் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவம் படி இந்த மாரியான நரம்பு இஷ்யூவோ, எலும்பு இஷ்யூவோ, மசில் இஷ்யூவோ எதுவா இருந்தாலும் குக்கிங் எப்பவுமே வந்துட்டு செக்குல ஆட்டுன நல்லெண்ணெயில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில எந்திரிச்சோனே நெய் குடிக்க சொல்லியிருக்கோம்ல நம்ம டிப்ஸ்லலாம். அந்த மாரி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் நல்லெண்ணெயில ஸ்டார்ட் பண்ணுங்க. குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் வந்துட்டு ஒரு 200 எம்எல் வந்துட்டு சிப் பண்ணி எடுத்துட்டு வாக்கிங் இல்லனா மைல்டான வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் நல்லெண்ணெய் முன்னாடியே குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க 1 டீஸ்பூன் இல்லாம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிட்டு, வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு உங்க வீட்டு வேலைய பார்த்துக்கலாம். அதே மாரி நீங்க சாப்பிட்டு இருக்கிற வெள்ள அரிசிய கொஞ்சம் மாத்தி திணை, சாமை அப்படி இல்லன்னா குதிரைவாலி. இந்த 3 அரிசியில ஏதாவது ஒரு அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3 அரிசியுமே கேட்கறக்கு ஒரு மாரி தான் இருக்கும். வெள்ள அரிசி இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையான. இந்த 3 அரிசியும் நீங்க மாத்திக்கும்போது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்துட்டு உங்களோட மூவ்மெண்ட்ஸ்ல தெரியும். அண்ட் உடம்பு இன்னுமே லேசா இருக்கும். கேஸ் பிடிக்கிற மாரியான எந்த விஷயமும் நடக்காது. ஸோ திணை, சாமை, குதிரைவாலி, வெள்ள அரிசிக்கு பதிலா நீங்க மாத்திட்டு ஒரு 7 நாள் ட்ரை பண்ணீங்கனாலே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாரி இப்ப நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லா பாதாம், ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டூ 4 வால்நட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 2லயுமே வந்துட்டு குட் ஃபேட் இருக்கு. குட் ஃபேட் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட எலும்புகளுக்கும், நரம்புகளுக்கும். நரம்பு சீரா இருக்கிறதுக்கு குட் ஃபேட் இல்ல ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றவங்க, நல்ல கொழுப்பு சத்து வந்துட்டு உங்களுக்கு மட்டன்லயும் இருக்கு, நல்லெண்ணெய்லயும் இருக்கு, தேங்காய்லயுமே இருக்கு. ஸோ இதையுமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரூட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதுளம் பழமும், பப்பாளி பழமும். ஸோ நார்மலாவே எனக்கு நரம்பு இஷ்யூ இருக்கு. நான் என்ன மாரி ஃப்ரூட் எடுக்கலாம்னா, நீங்க என்னைக்குமே மாதுளம் பழமும், பப்பாளி பழமும் மாத்தி மாத்தி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அண்ட் டீ, காஃபிக்கு பதிலா சுக்கு கஷாயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல சுக்கு காஃபி ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் எப்பவுமே நீங்க டீ, காஃபிக்கு பதிலா பால் ஊத்தி டீ, காஃபி எடுக்கறதுக்கு பதிலா சுக்கு கஷாயம் ரொம்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுக்கு ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. அடுத்து பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நைட் என்னால தூங்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு 150 எம்எல் வெதுவெதுப்பான ஹாட் மில்க், வார்ம் மில்க் எடுத்துட்டு, அதுல ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு, அதாவது டர்மரிக் அண்ட் பெப்பர் போட்டு ஹாட் மில்க் ஒரு 150 எம்எல் நீங்க லைட்டா குடிச்சிட்டு படுக்கும்போது பெயின் நல்லாவே கேட்கும். நரம்புகளும் நல்லாவே சீராகும். ஸோ இதெல்லாம் உங்களோட உணவுல மாத்திட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்னலாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னா, முதல்ல வந்துட்டு இந்த கேஸ் இருக்கிற மாரி சோடா ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கேஸ் இருக்கிற மாரி எதையுமே நீங்க சாப்பிடக்கூடாது. பெயின் எல்லாம் பயங்கரமா அக்ரவேட் ஆகும். ஸோ இந்த ஃபேண்டா, கோகோ கோலா, டயட் கோகோ, சோடா, ஸ்ப்ரைட் இந்த மாரி எந்த கேஸ் ட்ரிங்க்கும் குடிக்கக்கூடாது. கோலி சோடா, கலர் சோடா எதுவுமே வேணாம். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அத வந்துட்டு கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு முடிஞ்சா நிறுத்திருங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் லிமிட்டாவது பண்ணுங்க. ரொம்ப டீப் ஃப்ரைடா ரொம்ப எண்ணெயில பொரிச்சத ரெகுலரா எடுக்காதீங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவ பிரச்சனை இல்ல. ஆனா ரெகுலரா எடுக்காத மாரி பார்த்துக்கோங்க. ஸ்வீட், சுகரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சில்லுன்னு எதையுமே சாப்பிடக்கூடாது. நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்னைக்குமே வந்துட்டு கொஞ்சம் சூடான பண்டங்கள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க போய் இந்த ஃபலூடா, ஐஸ்கிரீம், சில்லுன்னு வந்துட்டு நானு லெமன் சோடா குடிக்கிறேன். இந்த மாரியான சில் விஷயங்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது. சூடா, வெதுவெதுப்பா, முருங்கீரை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, ரசம் சாப்பிடுறது, மட்டன் சூப் இந்த மாரி சூடான விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தகுந்ததா இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயின்லயும் சரி, உங்களோட உள்ள இருக்கிற நரம்புகளையும் ஸ்ட்ராங் பண்ற மாரி இருக்கும். நீங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெயினோடவே நான் நடப்பேன், நான் ஓடுவேன், நான் எக்சர்சைஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு பெயின தாங்கிட்டே எல்லாத்தையுமே பண்ணுவேன். இந்த பெயின் இருக்கிறவங்க இத தாங்கிட்டு எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா, அது இன்னுமே பிரச்சனைகள ஜாஸ்தியா கிரியேட் பண்ணிட்டே இருக்குமே தவிர்த்து, உங்களுக்கு பிரச்சனையே கம்மி பண்ணாது. பெயின்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே, அதுவும் சயாட்டிகா பெயின் நான் சொன்ன மாரியான பெயின் வந்துருச்சுனாலே, டக்குனு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்றதுன்னு பாருங்க. அடுத்த டிப் வந்துட்டு டாக்டர் கிட்ட போறீங்க. பெயின் இருக்கா? ஓகேம்மா. பெயின் கில்லர்ஸ் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கா? ஸ்டெராய்ட்ஸ் ஒரு 2 வாரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ட்ரீட்மென்ட்க்கு எஸ் சொல்லாதீங்க. ஏன்னா, அது ஒரு ஈஸியான
ஈஸியான ட்ரீட்மெண்ட். நீங்க எக்சர்சைஸ் பண்ண வேணாம், நீங்க உணவு மாத்த வேணாம், நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்க்கலாம். ஆனா, அந்த பெயின் வந்துட்டு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா, ஒரு டஃப்பான ட்ரீட்மெண்ட் என்ன? பெயின் கில்லர் இல்லாம இந்த மொத்த நரம்பும் இப்ப பாதிச்சிருக்கு. அந்த நரம்ப வந்துட்டு நான் ஃபுல்லா ரெடி பண்ணணும்னு நெனைக்கிறேன். அங்க இருக்கிற வீக்கத்த ரெடி பண்ணணும்னு நெனைக்கிறேன். அங்க இருக்கிற இன்ஃபெக்ஷன ரெடி பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உணவ மாத்தணுமா? உடற்பயிற்சி பண்ணுமா? வெயிட் குறைக்கணுமா? அத நான் பண்றேன்னு சொல்ற பேஷண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட்ட பெர்மனன்ட்டா இத எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். அப்ப சயாட்டிக்கா வந்துட்டு ஃபுல்லாவே நம்மளால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா, சயாட்டிக்கா ஒன்ஸ் வந்துருச்சு. ஏன் நம்மளோட வாழ்க்கை முறையினால இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப வாழ்க்கை முறைய மாத்த முடியுமா? நம்ம பார்க்குற வேலைய மாத்த முடியுமா? சிட்டிங் டைம் ஜாப மாத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 15 நிமிஷம் எக்ஸர்சைஸ வந்துட்டு வாழ்க்கைக்கும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நமக்கு ரொம்ப புடிச்ச இந்த பொரிச்ச உணவுகளோ, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோ, இந்த டயட் கோக்கோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். 15 டேஸ் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ட நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாரியான சாக்ரிஃபைசஸ் பண்ணும்போது இது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். அப்படி இல்ல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ரெகுலராவே எனக்கு புடிச்சது தான் சாப்பிடுவேன். என்னால நகரலாம் முடியாது அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பின் முதுகு தண்டுல ஆப்பரேஷன் சர்ஜரி பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா போய் முடியும். சம்பாரிச்ச எல்லா காசையும் போயிட்டு சர்ஜரிக்கு தான் கொட்ட போறோம். ஸோ சின்ன சின்ன 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ற மாரி நீங்க பார்த்துக்கணும். 9வது டிப் வந்துட்டு கண்டிப்பா தூக்கம் நீங்க ரெகுலேட் பண்ணியே ஆகணும். தூக்கத்துக்கும் நரம்பு பிரச்சனைக்கு என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் 10 மணி 9:45 தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கும்போது ரிப்பேரிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சுகர், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், தைராய்டு, சயாட்டிகா, போன் பெயின், மூட்டு வலி, முதுகு வலி, நீங்க காலையிலேருந்து நெறைய மெடிசின்லாம் போட்டுருவீங்க. அந்த மருந்தெல்லாம் போய் வேலை செஞ்சு, அது உங்களுக்கு பெயின்லேருந்து ரிலீஃப்லாம் குடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம 9:45 டூ 10 மணிக்குள்ள தூங்குற மாரி பார்க்கணும். ஸோ தூக்கம் இல்லாம, தூங்காம, தூக்கமின்மை பிரச்சனைலாம் இருக்கு எனக்கு. மோஷன் ரொம்ப முக்கி முக்கி போவேன். என்னோட அடிமுதுகு பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாரி நான் வொர்க்லாம் பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துட்டு, கொஞ்சம் தூங்குறதுக்கு என்னங்கிறத பாருங்க. நேச்சுரலாவே உங்க உடம்புல வந்துட்டு ஒரு ரிப்பேரிங் மெக்கானிசம் நடந்துட்டு, அடுத்து நீங்க எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணாம, அடுத்த ஒரு 7 நாள் மட்டும் 9:45 தூங்க போயிட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, பெயின் சப்சைட் ஆகுறத கண்கூடா நீங்க தாராளமா பார்க்கலாம். கடைசி டிப் வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். என்னால முடியல. நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்டின்னா மட்டும் தான். அதாவது வெயிட் தூக்காதீங்கன்னா, நான் வெயிட் தூக்கம் அப்டி இல்ல. ரெஸ்ட் எடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நெறைய விஷயங்கள் நீங்க சொல்றது என் லைஃப் ஸ்டைல் நான் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். மேனேஜ் பண்ற அளவுக்கு ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணி குடுங்க. எனக்கு சர்ஜரி வேணாம்னு நெனைக்கிறவங்க, தாராளமா ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கலாம். ஆனா சர்ஜரி தான் பண்ணுவேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது. ஏன்னா, நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டல்ல பெயின் கில்லர்ஸோ, ஸ்டெராய்ட்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது வந்துட்டு உங்கள தான் நாங்க கொஞ்சம் வேல வாங்கி ரெடி பண்ணி குடுப்போம். ஸோ யூ ஹேவ் டூ பி ரெடி டூ டூ மெனி திங்ஸ். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே மாத்துறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் தான் யூ ஹேவ் டூ கெட் அன் அப்பாயின்ட்மென்ட். ஸோ தட்ஸ் இட். இதுல வந்துட்டு நான் மேல சொன்ன இந்த வெயிட் லாஸும் வந்துரும். ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட் வரும்போது எப்படி வரும் அப்டின்னா, வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ் பண்ணி குடுத்துருவோம். உங்களுக்கு என்ன மாரியான வொர்க் அவுட்ஸோ, உங்க உடம்புக்கான கஸ்டமைஸ்ட் டயட், வொர்க் அவுட் எல்லாமே ஈஸியா பண்ணி குடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லனாலும் மேல குடுத்த டிப்ஸ்ல ஏதாவது ஒரு 4, 5 டிப்ஸாவது ஃபாலோ பண்ணி வரும்போதே கொஞ்சம் பெட்டர் ஆயிவாங்க. ஸோ தட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸி ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோடவும், நெறைய டிப்ஸோடவும் உங்கள வந்து பார்க்குறேன். அதில் இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷர்மிகா.